சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா சில நாட்களுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் கலாநிதி மாறனுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. ஸோ அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சன் டிவி ஷேர்ஸை வந்து கலாநிதி மாறன் சில தவறான முறைகள் யூஸ் பண்ணி நிறைய அக்குமுலேட் பண்ணிட்டாரு, அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. அது போக அதோட ஸ்டாப் பண்ணாம தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இடி இன்வெஸ்டிகேட் பண்ணும், ஆர்பிஐ எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும், பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ இப்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார் அவர் மேல. அது ஒண்ணு. ரெண்டாவது, பெரிய ஒரு கார்பரேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நிறுவனத்துக்குள்ள சண்டை, பிரதர்ஸுக்குள்ள சண்டை நடக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஆங்கிள். அப்புறம் பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இன்வால்வ் ஆயிருக்கு. ரெண்டு பேருமே முக்கியமான ஏதோ ஒரு வகையில் அவங்க பொலிட்டிக்ஸோட இன்வால்வ் ஆனவங்க ரெண்டு பேருமே. எப்படி பாக்குறீங்க இந்த இஷ்யூ? ஆமா, அது போன வாரம் வெளியில வந்த நியூஸ். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் போன அக்டோபர்ல அவர் கொடுத்திருக்காரு. கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னா வந்து 22 இயர்ஸ் முன்னால நடந்தது. 2003ல அவங்க பப்ளிக் ஷேர் போறதுக்கு முன்னால, ஐபிஓ போறதுக்கு முன்னால க்ளோஸ் ஃபேமிலி என்டைட்டி அது இருந்தப்ப சீனியர் மாறன், முரசொலி மாறன், இந்த கலாவோட அப்பா, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்ப ஒரு நினைவு தப்பிட்டு ஆல்மோஸ்ட் டெத் பெட்ல லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல அவர் இருந்தப்ப, கான்கான்ஷியஸாக இருந்தப்ப அவரோட 60% ஆஃப் த ஷேர்ஸை வந்து 1% கூட ஷேர் கலாநிதி கிடையாது, அவர் சேர்மன் அண்ட் எம்டி தான். அவங்க பேரில், அவங்க அம்மா பேரில் இருந்த ஷேர்ஸை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டாரு. கலாநிதி மாறன் தாம் பேருக்கு மாற்றிக்கிட்டாரு. மல்லிகா மாறன் மேலே இருந்த ஷேர்ஸ்ன்றது தான் சார்ஜ். அதுக்கு பிறகு செட்டில் பண்ணும்போது வந்து கலாநிதி மாறனோட மதர் இவங்க மல்லிகா மாறன் அண்ட் கலைஞர் ஒய்ஃப் தயாளம்மா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதில் ஒரிஜினல் பார்ட்னர்ஸ். ஆக்சுவலாக கலாநிதி மாறன் வாஸ் ஒன்லி ஏ சேர்மன் அண்ட் எம்டி தான். அதை தான் தயாநிதி இந்த இதில் சொல்கிறார். ஸோ அந்த ஷேர்ஸையும் ஒரு மாற்றிக்கிட்டாரு. அம்மாவுக்கு இருந்த ஷேர்ஸு, முரசொலி மாறன்கிட்ட இருந்த ஷேர்ஸை ப்ளஸ் மல்லிகா மாறன்கிட்ட இருந்த ஷேர்ஸை எல்லாத்தையும் தாம் பேருக்கு மாற்றிக்கிட்டாரு. ப்ளஸ் பிற்காலத்தில் வந்து இவங்களுக்கு வந்து தயாளம்மாளுக்கு அந்த ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது வெறும் டிவிடெண்டு மட்டும்தான், அந்த ஒர்த் ஆஃப் அமௌண்ட் பெய்டு வாஸ் ஜஸ்ட் டிவிடெண்டு. அந்த ஷேர்ஸ் அவங்களையும் ஏமாற்றிருக்காரு. பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஷேரை வந்து ஒரிஜினல் ரேட்டு ₹10 ஷேர் 3000 சம்திங் இருக்கும்பொழுது அதை அந்த ரேட்டை கொடுத்து அவங்கக்கிட்ட தயாளம்மா வந்து வாங்கிட்டாரு. பட் வித்தின் த ஃபேமிலி, மாறன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஆஃப்டர் முரசொலி மாறன் 4 ஷேர் வருது. மல்லிகா மாறன் ஒய்ஃபு, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹி ஹஸ் ஸ்வாலோட் இட். ₹10 ஷேரை வந்து 3500 மார்க்கெட்டில் இருந்தப்போ ₹10 ஒரு ஷேரை வாங்கியிருக்காரு. அதுலேயே வந்து 3000+ crores ஷேர்ஸை வந்து அவர் லூட் பண்ணிட்டாரு. இது 2002 நடந்தது. இப்போ இந்த 2003 நடந்தது. அப்போ இந்த 22 வருஷத்தில் அதில் அக்யூமுலேட் ஆன வெல்த், ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுன்றாரு. தட் வில் ரன் இன்டு several thousand crores வரும். அந்த நம்பர்லாம் அது கொடுத்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து நம்ம இதில் கவனிக்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் போன அக்டோபரில் நோட்டீஸ் அனுப்புனேன், பதில் இல்லை. அதுக்கு பிறகு அவங்க சிஸ்டர் அன்புக்கரசிக்கு 500 கோடி கொடுத்து ஷீ செட்டில் இன் யூஎஸ், ஷீஸ் அ டாக்டர், அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் சன் டிவி இது வந்து போன ஃப்ரைடேவோ வெட்னஸ்டேவோ தர்ஸ்டேவோ லீக் ஆகுது. moneycontrol.comல இந்த நோட்டீஸை வந்து ஜூன் 10 போட்டது போன வாரம் தான் வெளியில் வருது. நெக்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்டிங்லி சன் நெட்ஒர்க்லேருந்து ஆடிட்டர்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ் செபிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. The allegations in a section of media are completely false, malicious. இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், all these issues were settled when we went for IPO. அது was a very beautiful point. அதாவது ஐபிஓ போகும்போது, ஷேருக்கு போகும்போது பல வருடங்களுக்கு முன்னால் எல்லா இஷ்யூஸையும் நாங்கள் காம்படன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட, யார்கிட்ட, செபி கிட்ட அண்ட் ஆர்பிஐ எல்லார்கிட்டையும் வச்சு ஆஃப்டர் தர் அப்ரூவல் ஒன்லி இட் வென்ட் ஃபார் ஐபிஓ. ஸோ நோ ஹார்ம் இன் இட் அண்ட் திஸ் won't affect அவர் டே டு டே ஃபங்க்ஷனிங். ஏன்னா தயாநிதியோட நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப டீட்டெயில்டான வார்னிங் அது. அதாவது 1 வீக்குள்ளே நீ பதில் சொல்லணும், இல்லைன்னா நான் வந்து ஐ வில் ரைட் டு செபி அண்ட் இடி. நாட் ஓன்லி தட், SFI-1 ஒன்று இருக்குது, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், அவங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து உன்னோட பிஸ்னஸில் வந்து ஐபிஎல் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதை கேன்சல் பண்ண சொல்லி பிசிசிஐ அப்ரோச் பண்ணுவேன். அப்புறம் அவங்களுக்கு இந்த ஃப்ளைட் இருக்குல்ல, ஜெட் ஏர்வேஸ், இது ஒன்று கல் ஏர்வேஸ், ஜெட் ஏர்வேஸ், அதை ஷட் டவுன் பண்ண சொல்லி ஐ வில் ரைட் டு டிஜிசிஏ. ஸோ எல்லா ஆங்கிள்லையும் ஒரு அட்டாக்கை வந்து சொல்லியிருந்தார். மேபி பேப்பர் டைகராக கூட இருக்கலாம். அது வந்து அதுக்கு தான் வந்து இவங்க பதில் வந்து இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் ஆன் கிளீன் ஸ்லேட். Central point of Kalanithi Maran's argument is very, very strong.
அண்ட் ஐ திங்க் கலாநிதி மாறன் இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் லீகல் விக்கெட். இப்படிதான் எனக்கு படுது. கலாநிதி மாறன் பக்கம் தான் சட்டப்படியான நியாயம் இருப்பது போல தான் இப்பொழுதைக்கு தோன்றுகிறது. ஏன்னா 2 விஷயம் கேப்ரியல். ஒன்று 22 வருஷத்துனால நடந்தது. லிமிடேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குன்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும். இந்த இஷ்யூலலாம் 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணணுமா, அதுவே காலி. ரெண்டாவது சொன்னதான் ரொம்ப முக்கியமானது. ஐபிஓக்கு அதுக்கு பிறகு தான் அவங்க போகிறாங்க. ஐபிஓக்கு போய் இவ்வளோ நாளாக ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது, பப்ளிக் ஷேர்ஸ் இருக்குது. ஐபிஓ போகும்போது செபி வந்து இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் பர்மிஷனை கொடுப்பாங்க. ஸோ இட் சீம்ஸ் கலாநிதி மாறன் இஸ் ஆன் ஸ்ட்ராங் லீகல் விக்கெட்டுன்னு தான் படுது. இதில் என்ன பிரச்சனைனா இஷ்யூ வந்து நம்ம பார்க்குற லீகல் நோட்டீஸ் கிடையாது. அதுக்கு பின்னால் தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ். அதை தான் நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு ஷேடோ ஃபைட். அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் ஸ்ட்ராங்கான விக்கெட்ல இல்லை அப்படின்றத சொல்றீங்க. ரெண்டாவது 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் ஆச்சு. இப்போ எடுக்க வேண்டிய தேவை என்ன? அதுதான் இப்போ ஏன் எடுக்கிறான் அந்த கேள்வி. இப்போ ஏன் எடுக்கிறாரு அந்த கேள்வி தான் வருது. பிகாஸ் தன்னோட ஷேர் வரலன்றது தயாநிதி மாறனோட ஆர்குமெண்ட். அது தெளிவாக தெரியுது. which is clear. He wants his pound of flesh. Maybe right, maybe wrong. அதோட உள்ளே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. நிறையா கார்பரேட் ஹவுசஸில் வந்தது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரும் இருக்குது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 10 மாதத்துக்கு முன்னால் இது நடக்கும்போது ஸ்டாலின் ஓன் ரெலிஷிட். ஏன்னு கேட்டிங்கன்னா சன் டிவிக்குள்ளே சண்டை, கலாநிதிக்கும் தயாநிதிக்கும் சண்டைன்னா அந்த ஃபாலோ அவுட் வந்து வில் அஃபெக்ட் டிஎம்கே டெஃபினெட்லி. இப்போயே வந்து என்ன பேசுகிறான், 500 கோடி தங்கச்சி கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அது யார் விட்டு போனோம்? So the narrative goes like that. Definitely DMK leadership, Chief Minister, DMK President Stalin கண்டிப்பாக இதை விரும்ப மாட்டார். இந்த சண்டை எப்படி போய் முடிஞ்சாலும், இதோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போச்சுனாலும் போவாதுன்னு ஒரு வியூ இருக்குது. This will die down with this notice because behind the scenes compromise formula work out பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இது ஒருவேளை இந்த பிரச்சனை நீடிச்சதுன்னா இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வில் பி ஃபார் டிஎம்கே விச் ஸ்டாலின் வில் நாட் அலோவ். என்ன பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வருது? பர்சனலா 2 பேரும் சண்டை போட்டு இல்ல இமேஜ் அடி வாங்க கேப்ரியல். ஈவன் இஃப் இட் இஸ் 0.5% ஓட்ஸ் அது கபலீகரம் பண்ணிச்சுன்னா கூட காலி அவங்களுக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் தர் ஓட் பேங்க். இது டிசைசிவ் இஷ்யூவா இருக்காது, மேஜர் இஷ்யூவெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் இன்றைக்கி வந்து 1 ஓட்டு 2 ஓட்டில் தோற்று போகிறான் ஜெயிக்கிறான். உங்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் தெரியாது. பாஸ்ட் 53 இயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் எம்ஜிஆர் கேம் டு எம்ஜிஆர்ன்ற அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் உதித்த பிறகு நடைபெற்ற 11 தேர்தல்களில் 2 எலெக்ஷனில் தான் திமுக மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கு. ஒரு எலெக்ஷனில் மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006. 8 எலெக்ஷனில் அவங்க தோற்றுருக்காங்க. தேர் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் almost 20%, which is very interesting statistics. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் எதையும் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இஷ்யூ வந்து பப்ளிக் மத்தியில், அதுவும் இப்போ இது வந்து 21 மாதிரி டிஎம்கே 10 வருஷம் பவரில் இல்லாமல் இருக்கும்போது சண்டை வந்துன்னா கூட ஓகே. இப்போ பவரில் இருக்கும்போது 5 வருஷம் பொறுத்து நீங்கள் போகும்போது யூ ஹேவ் an anti incumbency, obviously an anti incumbency. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து this will become an added factor, additional ஃபேக்டராக இது வரும். even if it contributes to 0.2%, 0.3% கெட்ட பேர் வருதுன்னா கூட அதை வந்து தே வாண்ட் ரிலேஷன். ரொம்ப ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் தான் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலியை நல்லா தெரிஞ்சவங்க, அந்த மாரன் பிரதர்ஸை நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிறது வந்து திஸ் இஷ்யூ வில் பி சார்ட்டட் அவுட் வெரி சூன். வெல் பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் திஸ் இஷ்யூ வில் பி சார்ட்டட் அவுட். இந்த ஒரு நோட்டீஸோடு இது அடங்கிடும். பிகாஸ் த சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர். முதலமைச்சர் கையில் இஷ்யூ இருக்குது, அவர் காம்ப்ரமைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த இஷ்யூ வந்து ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் இன்னும் வந்து ரொம்ப ஆக்வர்டாக போகுது அப்படின்னா த ஃபாலோட் வில் பி நாட் ஆன் சன் டிவி ஆர் மாரன்ஸ் பட் ஆன் டிஎம்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கெட்ட பேர் இவங்கள தான் பாதிக்கும். அதாவது ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆப்வியஸ்லி தேர் இஸ் த 5 வருஷம் பொறுத்து எந்த கவர்மெண்ட்டும் வில் கோ அன்பாப்புலர். இது ஒரு ஆடட் ஃபேக்டராக போயிடும். ஈவன் இஃப் இட் இஸ் 0.2% ஆர் 0.3%, less than 0.5% கூட வந்து தட் ஸ்டாலின் காண்ட் அலோவ் இட். ஸோ he is working on a compromise formulaன்றாங்க. அதாவது இன்னைக்கு கூட நான் ஒரு நண்பரிடம் பேசும்போது சொன்னது, அந்த ஃபேமிலியை பிரதர்ஸை நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பர், காம்ப்ரமைஸ் ஆகிடும் பிகாஸ் சீஃப் மினிஸ்டர் டைரக்டாக இன்வால்வ் ஆகிருக்காரு. ஏன்னா இதோட ஃபாலோ அவுட் அவருக்கு நல்லா தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த இஷ்யூ இன்வால்வ் இஸ் thousands of crores. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ 2 பெரிய பணக்காரங்க சண்டை போடுறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அம்பானிஸ்லாம் கூட சண்டை போட்டிருக்காங்க பிரதர்ஸுக்குள்ள. அது அவங்க பிரச்சனை சண்டை போட்டாங்க. ஆமா. ஸோ நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்ல சண்டை வந்தது, பெரிய சண்டை. ஆமா. ஸோ 2 பெரிய பெரும் முதலாளிகள் மோதிக்கிறாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இதுல என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இருக்கு. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இப்ப
தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வகையில பார்க்கும்போது அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பணக்காரர்களா இருக்காங்க, பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. எப்படி இந்தியா பூராவே இந்தியா பூரா வரை தமிழ்நாட்டுல ஆனா பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப இதுலயே இந்த ஒரு ஆர்டிகிள் படிச்சேன், அதுல கலாநிதி மாறன் அவர்களோட நெட்வொர்த் நினைக்கிறேன் அரௌண்ட் 2.3 பில்லியன். Officially கலாநிதி மாறனோட worth as per government of India statistics is 2.9 billion dollars, which is $3 billion is worth 25,000 crores. இது விளையாட்டே கிடையாது, இது வேர்ல்ட் லெவல்ல நீங்க ஒரு டாப்ல நான் சொல்றது. அது வந்து officially is 25,000 crores na. Obviously even by conservative estimates is worth double that. ஸோ இப்போ 50,000 crores ஒர்த் அவர். அரசியலோட அசோசியேட் ஆயிருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் எப்படி வருது? ஏன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடுகள் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக சைக்கிள் எல்லாம் போகிறதுலாம் பார்க்க முடியும். நம்ம ஊர் அரசியல்வாதிகள் பார்த்தோம்னா கார்பரேட்ஸை ஓவர்டேக் பண்ணி போற அளவுக்கு அவங்களுக்கு கையில பவர் இருக்கு. பெரிய பெரிய பிசினஸ் மேனை விட பவர்ஃபுல்லா இருக்காங்க. எப்படி இவ்வளவு பெரிய பவர், மணி பவர் இதெல்லாம் கிடைக்கும்? ஆமா, இப்போ அவங்களோட பிசினஸ், அவங்கள அதுக்கு பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. எப்படி மாரன்ஸோட growth நீங்க பாத்தீங்கன்னா 93ல வந்து சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால 89-91ல 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு 76ல தே லூஸ் பவர், 89ல தேர் கமிங் பேக் டு பவர். நடுப்புற 1980ல காங்கிரஸ்ல ஜெயிச்சு ஒரு 10 MP ஜெயிச்சாங்க எம்ஜிஆர் கவர்மெண்ட். பட் 6 monthsலேயே எம்ஜிஆரை கவுத்துட்டு கூட இவங்களால வர முடியல. அந்த ஒரு 3 months காங்கிரஸோட 2 years காங்கிரஸோட ஹனிமூன்ல இருந்தாங்க. அப்போ தே would மேக் சம் மணி, பெரிய அளவில் எல்லாட்டி கூட வந்து. அஃப்கோர்ஸ் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். 89ல பவருக்கு வராங்க, 13 years ஆஃப் வைல்டர்னஸ் பிறகு. 91 வந்து மறுபடியும் இந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ்ட். அந்த 89-91ல பூமாலைன்னு ஒரு கேசட்டை ரன் பண்ணாரு கலாநிதி மாறன். நியூஸ் ட்ராக்னு இந்தியா டுடே வந்து ஒரு வீடியோ கேசட் எவ்ரி வீக் வந்து அந்த வீக்கோட இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸை வச்சு நியூஸ் ட்ராக்னு ஒரு இது அவங்க கொண்டு வருவாங்க. ஐ திங்க் திட் வாஸ் அரௌண்ட் நாட் வீக்லி ஒன்ஸ் இன் அ மந்த் நினைக்கிறேன். அது நியூஸ் ட்ராக்னு ஒன்று வரும். அது ஒன்ஸ் இன் அ மந்தோ பை மந்த்லியோ அந்த வீடியோ. அப்போல்லாம் வீடியோ கேசட் ஷாப்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஷாப்ஸில் கொடுத்து நார்த் இந்தியாவில் அவங்க இந்தியா டுடே மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாடல்ல கலாநிதி மாறன் சம் ஷார்ப் பிரெயின் ஆன் மார்க்கெட்டிங் அண்ட் நியூஸ். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இஸ் பிளஸ் பாயிண்ட் இஸ் அ ஷார்ப் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஆஸ் அ நியூஸ் பர்சன் வந்து அவர் புது டெக்னிக்ஸை கை பண்ணதுக்கு, அதாவது 89-91ல அந்த நியூஸ் ட்ராக்ன்றதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த மாடல்ல பூமாலைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த 2 weeks ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸோட VHS நினைக்கிறேன், வீக்லியோ 2 weeks ஒன்ஸ். அதை வந்து ஸ்டேட் பவரை கையில் வச்சு எல்லா வீடியோ ஷாப்ஸ்லையும் அந்த கேசட்டை ஓட விடுவாங்க. அந்த கேசட்டை வாங்க மாட்டேன்னு ஏதாவது வீடியோ ஷாப் சொன்னான்னா அந்த லோக்கல் போலீஸ் வந்து வாசலில் வந்து நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நேர்லேயே பார்த்துருக்கேன். அந்த கேசட் வாடகைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா வாடகை எடுத்து கொஞ்சம் அந்த காலத்திலே வந்து அது கொஞ்சம் நியூஸ் வர்த்தியாக தான் இருந்தது. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வருது. அப்பயே அவர் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஏர்லி பேர்ட்ஸ் டு கிராஸ்ப் தி பொட்டன்ஷியல் இன் டிஜிட்டல். அவருக்குள்ள ஒரு அசாத்தியமான, நீங்கள் என்ன குறை சொன்னாலும் கலாநிதி மாறனுக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த டிஜிட்டல் ஸ்கோப்போட ஸ்ட்ரென்த்தை வந்து ஆரம்பத்திலேயே உணர்ந்த ஒரு பர்சன் வந்து கலாநிதி மாறன் தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, பாரம்பரியமாக மீடியா ஹவுசஸ்லேருந்து வந்து ஒரு தந்தியாலேயோ ஒரு தினமலராலேயோ ஒரு ஹிந்துவாலேயோ பண்ண முடியல, கலாநிதி மாறனால பண்ண முடிஞ்சு. அவனுக்கு அந்த பிரெயின் உண்டு. அஃப்கோர்ஸ் தை மிஸ்யூஸ்ட் ஆர் யூஸ்டு பொலிட்டிக்கல் பவர், அதெல்லாம் நான் மறுக்கல நான். பட் அந்த பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்திங் ரிமார்க்கபிள். அது 89-91ல பூமாலை, 91ல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆனோன்னா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடைகளில் போய் போலீஸ் வச்சு மிரட்ட முடியாது. 93ல வந்து மொள்ளமாக டிவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பணம் வேணுன்றதுக்கு டிஎம்கே ட்ரஸ்ட்டை கொலாட்ரலாக வச்சு 4 crores இந்தியன் பேங்க்கில் கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது வாங்குறாங்க. டெய்லி 3 hours தான் டெலிகாஸ்ட் 93ல ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது 95 ஜெயலலிதா வளர்ப்பு மகன் கல்யாணத்தப்போ அந்த கேசட்டெல்லாம் உருவிட்டு போனாங்க, அந்த கேமராமேனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. 96ல கவர்மெண்ட் வருது, கலைஞர் கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட் வருது. இல்லை டெல்லியில் வந்து தேவகவுடா கவர்மெண்ட்டில் முரசொலி மாறன் மந்திரி ஆகிறார். அதுக்கு பிறகு அன்ஸ்டாப்பபிள். ஆனால் அவருக்குள்ள ஒரு அசாத்தியமான திறமை உண்டு. வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி பேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிராஸ்ப் தி ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு டிஜிட்டல்ன்றதை கலாநிதி மாறன் புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இஸ் நம்பர் 1 பர்சன், அதெல்லாம் உண்மைதான், நான் மறுக்கல. பட் ஸ்டேட் பவரை இங்கே தாத்தா சிஎம், அங்கே அப்பா வந்து மத்திய மந்திரி, அதை நல்லா யூஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் 96 to 2013 17 yearsல 10 years ஸ்டேட் பவர், 14.5 years சென்ட்ரல் பவர்.
இதுதான் சன் டிவியோட growthக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். பட் ஹவவர் நான் திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ சிஎம்ஸ் எவ்வளோ யூனியன் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரனுங்க யாரும் இப்படி ஒரு எம்பையரை பில்டு பண்ணல. தெர் இஸ் சம்திங் இன் கலாநிதி மாறன்ஸ் பிரைன். அதாவது வந்து ஒரு 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 ஷார்ப் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உண்டு, எஸ்பெஷலி இந்த ஹேண்ட்லிங் தி மீடியா அஃபேர்ஸ். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய இந்த சென்ஸ் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எனிவே, இப்போ அந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக ஒரு 99 to 2003 மாறன் இருந்தப்ப கூட வந்து அது நிறைய கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்தாங்க. மாறன் டெத்துக்கு பிறகு 22 வருஷம் பொறுத்து இந்த பிரச்சனை வருதுன்னா, பிரதர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இப்போ வெடிச்சு செதறி இருக்கு. தயாநிதி மாறன் மேபி எத்திக்கலி கரெக்ட், பட் கலாநிதி மாறன் இஸ் லீகலி கரெக்ட். ஆனால் இது ஒரு ஒர்க்கிங் டைனமிக்ஸ் எப்படி சார்? இப்போ கலாநிதி மாறன் ஒரு ப்ராப்பர் பிசினஸ் மேன், தயாநிதி மாறன் இஸ் அ பொலிட்டிஷியன். எஸ். ஸோ பிசினஸ் எண்ட் அவர் பார்த்துப்பாரு, பொலிட்டிக்கல் ஏரியாவை இவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது. பிஸ்னஸ் எண்டையும் அவர் தான் பார்த்துப்பாரு, பொலிட்டிக்கல் எண்டில் அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். தயாநிதி மாறனுக்கு வந்து டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து தயாநிதி மாறனுக்கு வந்து அந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் அக்யூமென், வெதர் இட் இஸ் பிஸ்னஸ் அக்யூமென் ஆர் பொலிட்டிக்கல் அக்யூமென் கிடையாது. கலாநிதி மாறனுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக உண்டு. ஐ நோ தம் வெரி வெல் அண்ட் நாட் பர்சனலி, தோ ஐ ஒர்க்ட் வித் தம் ஃபார் 1.5 years. பர்சனலாக ஒன்றும் தெரியாது, பட் அவங்கள நான் ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் மாறன் சார், எஸ்பெஷலி சீனியர் மாறன், கலாநிதி மாறன் வந்து நீங்கள் வாட் எவர் மேபி தி கிரிட்டிசிசம், எவ்வளோதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கலாநிதி மாறனை, ஹி ஹேஸ் சம் அமேசிங் டேலண்ட். அது நான் மனம் திறந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து பிகாஸ் இஎஸ் சாபட்டாஜ்டு செவரல் சேனல்ஸ், அது எல்லாரும் பண்ணுறதா, எல்லா முதலாளியும் பண்ணுறதா, காம்படிட்டர்ஸை க்ரஷ் பண்ணுறது எல்லாமே. சுருக்கமாக ரொம்ப எளிமையான தமிழில் சொல்கிறதுனா கேப்ரியல், அவங்க தாத்தா சிஎம், அவங்க அப்பா மத்திய மந்திரின்ற காரணத்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய எம்பையரை கலாநிதி மாறன் கட்டலை. அவருக்குள்ள ஒரு கலாநிதி மாறனுக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு திறமை இருக்குது. அவர் தான் சொல்கிறேன், 89-91 பூமாலை நாடு பூரா நியூஸ் ட்ராக் வரும்போது தமிழ்நாட்டில் அப்போ இவங்களுக்கு பெரிய பணம் கிடையாது. அப்போ தந்தி குரூப் அவ்வளோ பணம் வச்சுருக்கான், தினமலர்கிட்ட பணம் இருக்குது, ஹிந்து கிட்ட பணம் இருக்குது. அந்த பீரியட்ல வந்து பூமாலை மாதிரி ஒரு கேசட்டை கொண்டு வரணுன்ற அந்த ஐடியா இருக்குல்ல, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு 91 அது கொலாப்ஸ் ஆகி 93 ஸ்டாப் பண்ணிட்டு, ஷட் டவுன் பண்ணிட்டு, 93 சன் ஆரம்பிக்கும் போது வந்து வாஸ் an early bird. அந்த 3 years வந்து இட் வாஸ் ஸ்ட்ரகிளிங். 96 கவர்மெண்ட் வரலன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும், ரன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அஃப்கோர்ஸ் 96 அன்ஸ்டாப்பபிள். அவங்க வந்து 2013 வரைக்கும் 17 years பவரில் இருக்காங்க, 14 years சென்ட்ரல்லையும் 10 years தமிழ்நாட்டிலையும். அது மட்டுமே காரணம் இல்லைன்னு, தட்ஸ் அன் அடிஷ்னல் ஃபேக்டர் அண்ட் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். நான் இப்போ அவங்க வந்து டிஎம்கேவால் சன் டிவி வளர்ந்தது, சன் டிவியால் டிஎம்கே வளர்ந்தது. நான் இப்போ 2 பேருமே வந்து ஆன் தேர் ஓன் நிற்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் அக்யூமென் அண்ட் பிஸ்னஸ் அக்யூமென் வந்து கலாநிதி மாறனுக்கு இருக்கிற அளவுக்கு தயாநிதி மாறனுக்கு கிடையாது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப தயாநிதி மாறன் அவர்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, 2003க்கு முன்னாடி என்ன மாதிரியான ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுதான் அவரோட ஸ்டாண்ட். ஸோ ப்ரீ 2003 போகும்போது ஓனர்ஷிப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, கருணாநிதி அவர்களோட ஃபேமிலி ஒரு சைட்ல கண்ட்ரோல் பண்றாங்க, இன்னொரு சைட்ல மாறன் அவர்கள், முரசொலி மாறன் அவர்களோட ஃபேமிலி கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இப்ப இப்படி பார்க்கலாமா, இவங்கெல்லாம் சன் டிவியோட பொட்டன்ஷியலை ஃபியூச்சரை சரியா கணிக்கலன்னு பாத்துக்கலாமா? ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல விலகிறாங்க, இவங்கெல்லாம் கணிக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, அந்த நிலைமைக்கு இப்ப போக முடியுமான்றதே கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் போக முடியாது, ஐபிஓ வந்துருச்சு. இப்ப 75% ஷேர் கண்ட்ரோல்டு பை கலாநிதி மாறன், 25% ஷேர் பப்ளிக். அந்த 75% ஷேர்ல வந்து ஸ்டேட்டஸ்கோ ஆன்டே 2003ன்றீங்க. ஸ்டேட்டஸ்கோ ஆன்டே 2003 வந்து ஆஃப்டர் யூ வென்ட் ஐபிஓ எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இப்போ அவர் வந்து தயாளம்மான்னு அந்த பெட்டிஷன்ல நோட்டீஸ்ல இழுக்கிறாரு, அவங்கள துணைக்கு இழுக்கிறாரு. பட் தேர் நாட் ஷோயிங் மச் இன்ட்ரெஸ்ட் நான் கேள்விப்பட்டேன். நவ் இட் இஸ் பிட்வீன் மாறன் ஃபேமிலிக்குள்ள தான் இந்த பிரச்சனை. மாறன் ஃபேமிலிக்குள்ள கூட வந்து பிட்வீன் தயா அண்ட் கலா தான். ஏன்னா அவங்க அன்புகர்ஸை செட்டில் டவுன் பண்ணிட்டாங்க. மல்லிகா மாறன் இஸ் சைட் லைன் வித் ஒன் ஆஃப் த பிரதர்ஸ். ஸோ அவங்க அம்மாவும் பெரிய பிரச்சனை பண்ணல. இப்போ இட் இஸ் பிட்வீன் தயா அண்ட் கலா தான். திஸ் வில் பி சார்ட்டட் அவுட்ன்றாங்க. அவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்ச எல்லாருமே, நான் கிட்டத்தட்ட ஒரு அவங்க பிரதர்ஸையும் இந்த ஃபேமிலியையும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச 5 people ஐ ஹவ் ஸ்போக்கன். அத்தனை பேரும் இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். யுனானிமஸா சொல்றது, யுனானிமஸா கேப்ரியல் அத்தனை பேரும் சொல்ற ஒரே வார்த்தை, சார் திஸ் வில் பி சார்ட்டட் அவுட்.
அதில் ஒருத்தர் சொன்னார் வந்து see I know the brothers very well, this will be sorted out. இது the dynamics of the family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ரொம்ப அதை விட முக்கியமானது என்னன்னா the chief minister is seized of the matter. முதலமைச்சர் கையில் எடுத்திருக்காரு இந்த பிரச்சனை. ஏன்னா வந்து 26 எலெக்ஷன் வந்து டிஎம்கேக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் டூ ஆர் டை எலெக்ஷன். இந்த இஷ்யூ அவர் எடுத்திருக்காருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? திஸ் பீப்புள் சே சி ஆஸ் அ பீஸ் மேக்கர் அவர் தாங்க. கலைஞருக்கு பிறகு அவர் தான் வந்து ஃபேமிலிக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து அவர் தான் ஸ்டாலின் தான் வந்து ட்ரபிள். ஸ்டாலின் இஸ் தி ஃபாதர்லி ஃபிகர் இந்த ஃபேமிலி. கலைஞருக்கு பிறகு ஃபாதர்லி ஃபிகர் வந்து ஸ்டாலின் தான். ஏன்னா அவங்க தயாளமாக அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க. அழகிரி ஒதுங்கி போயிட்டாரு. மற்றவங்க யாருக்கும் அவ்வளோ ஸ்டேச்சர் கிடையாது. ஸ்டாலின் இஸ் 100% ஐ எம் ஷூர், ஐ நோ இட் அஸ் அ ஃபேக்ட், ஸ்டாலின் இஸ் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர். அண்ட் அவருக்கு தான் ஸ்டேக்ஸ் அதிகம். நான் திரும்ப சொல்கிறேன் கேப்ரியல், இந்த பிரச்சனை நடுத்தருக்கு வந்து இன்னும் சந்தி சிரிச்சுதுன்னா இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோட் வில் பி ஃபார் டிஎம்கே விச் த சீஃப் மினிஸ்டர் won't allow it, டிஎம்கே won't allow it. திஸ் வில் பி சார்ட்டட் அவுட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதோட வேற பரிமாணங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஹவு கலாநிதி மாறன் monopolized தி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ரொம்ப nasty things he has indulged in. In fact, there are complaints against him in Competition Commission of India. அழகிரிக்கும் கலாநிதி மாறனுக்கும் தினகரன் பர்னிங் இஷ்யூக்கு பிறகு அந்த 1.5 years நடந்த சண்டை வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மோனோபொலியை உடைக்கிறதுக்கு அழகிரி போகும்போது அழகிரி குட் நாட் சக்சீட். அந்த இன்ட்ரெஸ்டிங்லி என்ன பண்ணுறாங்க, மதுரையில் அந்த 1.5 வருஷம் வந்து அந்த கேபிள் எல்லாம் கலாநிதி இவங்க சுமங்கலி கேபிள் தானே, அது எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டாங்க. யார் அழகிரி ஆளுங்க எரிச்சிட்டு அவங்க புது கேபிள் போடுறாங்க. அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வர் ஃபோர்ஸ் டு ஜாயின் தட் கேபிள். கொஞ்சம் செக்ஷன் வந்து சுமங்கலிக்கிட்டே இருக்குது. இப்போ கிளவர் மூவாக கலாநிதி மாறன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த புதுசாக கேபிள் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தே ரெஃப்யூஸ் டு பீம் தி சன் டிவி சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸை கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க மாட்டேன்னு காமன் கனெக்ஷன் வாங்குறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் 90% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு போனீங்கன்னா கேபிள் டிவினாலே சன் டிவி தான். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், சன்னோட டாமினன்ஸ்ன்றது மார்க்கெட் டாமினன்ஸ்ன்றது இது வந்து சம்திங் அன்இமேஜினபிள். நேரில் பார்த்தது இதெல்லாம் நான். ஐ ஹவ் ரிப்போர்ட்டட் இட் அண்ட் ஐ ரிட்டன் அபவுட் இட். அப்போ இவங்க கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் மிரட்டி இந்த பக்கம் அழகிரி பக்கம் இழுத்தப்ப என்ன ஆச்சுன்னா சன்னு வரலன்னொன்னா பப்ளிக் அண்ட்ரஸ்ட், எனக்கு சன்னு கொடுன்றாங்க. இல்லைன்னா வேணாம் உன் கேபிளை வேணான்னு எரிஞ்சிடறாங்க. புது கேபிள் அந்த கனெக்ஷனை எடுத்துகிட்டு வர முடியல பிகாஸ் ஆஃப் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம். அப்போ நல்லா கவனிங்க, சன்னோட சிக்னல்ஸை புது கேபிள்ஸு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அந்த இதில் ஐஎன்பி மினிஸ்ட்ரியில் ஒரு பாடி இருக்குது. ஐ திங்க் வந்து டெட்சாட்டா என்னமோ ஒரு பாடி. அந்த பாடியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 2 பாடி இருக்குது. ஒன்று நான் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்டு அப்பலேட் பாடி. இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா ஆராசா அப்போ மந்திரி இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன ப்ரேயர்னா சன் டிவி ஷுட் பீம் இட் சிக்னல்ஸ் டு நியூ கேபிள் ஆப்ரேட்டர்ஸ். அந்த இடத்துல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அழகிரி ஜெயிச்சிருக்காரு. வித்தின் ஃபியூ டேஸ் வந்து கலாநிதி மாறன் வெட் டு டெட்சாட், தட் இஸ் அப்பலேட் பாடி போய் யூ காட் அ ஸ்டே ஃபார் இட். ஸ்டே பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அழகிரிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப் பண்ணுறது. அழகிரியால் வந்து அழகிரியோட ஆப்ரேட்டர்ஸால் வந்து சன்னோட சிக்னல்ஸை வாங்க முடியல. பப்ளிக் ஆங்கர் ரொம்ப அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிக்னல்ஸை திருடுறாங்க. அது தெரியும், அது பண்ணலாம் அவங்களுக்கு. சிக்னல்ஸை இவங்க திருடுறாங்கன்னப்ப கலாநிதி மாறன் வென்ட் டு போலீஸ். ஹி கேவ் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்க சொல்லி கம் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்போ மதுரை பெஞ்ச் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது காம்ப்ரமைஸ் ஆகி ஃபேமிலி ரீயூனியன் ஸ்டேட்டஸ்கோ ஆன்டே 2007 மே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த 93லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 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 அவங்களோட ஹிஸ்ட்ரியில் சன்னு எம்பையரோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லீகலி கலாநிதி மாறன் was and is continued to be on a strong wicket. He may done many nasty things as a businessman, but as far as legality is concerned வந்து அவங்க சேனலுக்கு வந்து ஒரு தடவை கூட வந்து அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை. சம்டைம் ஏதோ ஒரு நாள் ஏதோ பிளாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் he was able to release it. சக்ஸஸ் ரேஷன் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து அப்பயும் லாபம் ஈட்டின ஒரே சேனல் அது பொக்கே ஆஃப் சேனல்ஸ். 24 சேனல்ஸோ என்னமோ இருக்குது. நான் எல்லா சேனல்ஸையும் இப்போ மூடுவேன்னு தயாநிதி மாறன் மிரட்டுறாரு. ஐ வில் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு ஐஎன்பி மினிஸ்ட்ரி அண்ட் ஷட் டவுன் ஆல் 24 சேனல்ஸ் விச் ஹி கான்ட் டூ இட். ஏன்னா கலாநிதி மாறன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ ஸ்ட்ராங் லீகல் விக்கெட்டு. இட்ஸ் அ கேஸ் ஸ்டடி. மோனோபொலி பொலிட்டிக்கல் பவர் எப்படி உங்களுக்கு மோனோபொலியை
எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரொவைடட் யூ ஹாவ் சம் ஷார்ப் பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் நோன்றதுக்கு கலாநிதி மாறன் இஸ் எனக்கு தெரிஞ்சு தி ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.